Hey guys, so இது வந்து நம்மளுடைய 24th செஷன் ரைட்டா. ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ வரைக்கும் நம்ம வந்து ப்ராபபிலிட்டி பார்த்துருக்கோம் ரைட். ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அது அண்ட் ஈவெண்ட் ஆர் ஈவெண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் வித் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்துருக்கும் ரைட். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கர்வ் போட்டிருப்போம். இதுதான் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் இது வந்து சொல்லியிருப்போம். ஓகே சாரி. ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும் ரைட். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் பார்த்துருப்போம் ரைட்டா. ஸோ we would have called it as probability distribution function. ஸோ நாம் வந்து அப்போ இந்த இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ் probability distribution function, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்க மாட்டோம். பட் we know this is a Gaussian distribution right. Gaussian அல்லது what is the other name of Gaussian? Normal distribution. Good. ஸோ ஆனால் இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரைட்டா. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது ஓகே. அண்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே. ஒரு அன்பயாஸ்ட் சினாரியோவாக இருந்தால் உன்னோடைய டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு டைஸ் எடுத்துக்கிற ஓகே, ஒரு அன்பயாஸ்டு டைஸ் எடுத்துக்கிற ஓகே. அந்த டைஸை வந்து நீ போடுற தியரிட்டிக்கலாக 1 வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி? 1/6. 1/6. 1 time 2 வரதுக்கு similar sir, 1/6. 1/6. 3க்கும் 1/6, 4க்கும் 1/6, 5க்கும் 1/6, 6க்கும் 1/6 ஓகே. let us assume ஒரு ஐடியல் சினாரியோவாக இருக்கு ஓகே. அப்படின்னா while you are throwing this dice, so while you are throwing the dice உனக்கு let us say we are observing like ஒரு 600 times. Our experiment is repeated 600 times ஓகே. இதில் எனக்கு 1 எத்தனை தடவை வந்திருக்கணும்? equal maybe 100 times வந்திருக்கணும். 100 times. இந்த கணக்குப்படி பார்த்தா எனக்கு 1 வந்து தியரட்டிக்கலாக 100 times வந்திருக்கணும், 2 ஒரு 100 times வந்திருக்கணும், அண்ட் 3 ஒரு 100 times வந்திருக்கணும், 4 should be 100 times, 5 should be another 100 times, and 6 should be another 100 times ஓகே. இதுதான் எனக்கு ஐடியலாக வந்திருக்கணும் சரியா. இப்போது இதை எடுத்துகிட்டு போய் நான் ஹிஸ்டோகிராம் போடுறேன் வையா. வாட் இஸ் ஹிஸ்டோகிராம்? சார் டிஸ்ட்ரிபியூஷன் பார் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி போடுவாங்க சார். ஓகே 50, 100, 150 ஓகே. 1, 2, 3, 4, 5, 6 ஓகே. இது நம்ம தியரட்டிக்கலாக இப்போ எழுதிட்டு இருக்கோம் ஓகே. ஸோ நம்ம கணக்குப்படி இப்படி இருக்கணும். 1 வந்து 100 times இருக்கணும் ஓகே. அகெயின் 2 வந்து 100 times இருக்கணும் ஓகே. 3 வந்து 100 times இருக்கணும். This is how the histogram is supposed to look like கரெக்டாக. தியரட்டிக்கலாக ஒரு ஐடியல் டைஸ் சினாரியோவாக இருந்தால். பட் நம்ம ரியல் லைஃப்பில் போடும்போது இப்படித்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இஸ் நோ கரெக்டா. ஸோ இப்போ நான் டைஸ் போடுறேன், முதல்ல 1 விழுந்தால் அடுத்து 2 தான் விழணுன்னா மேண்டேட்ரி கிடையாது ரைட். ஸோ இப்போ என்ன ஆகும்? let us assume இதே மாதிரி எழுதுமே. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டைஸ் போடுறேன்,
ஓகே இந்த மாதிரி எனக்கு நம்பர்ஸ் வருது. ஸோ இப்போ எனக்கு 3 வந்து ஒரு 400 டைம்ஸ் வந்துடுச்சு. ஓகே 4க்கு வந்து ஒரு 200 டைம்ஸ், 5க்கு வந்து ஒரு 100 டைம்ஸ், எவ்வளோ ஆச்சு 800 900, இதுக்கு ஒரு 50, இதுக்கு ஒரு 50. ஓகே இப்போ இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ஈவெண்ட்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்துகிட்டு போய் நீ ஒரு ஹிஸ்டோகிராமாக போட்டேன்னா, ஓகே ஸோ 50 100 150 200 1 2 3 4 5 6 ரைட்டா, இதுக்கு எவ்வளோ இருக்குது 50யா? ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்டல் அவுட்கம். ஓகே ஓ இதுக்கு 200 400லாம் போட்டுருக்கோமா? ஸோ லெட் அஸ் மேக் திஸ் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக போகும். $100 $200 $300 $400. Okay, and thank you. இது வந்து 50 கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 200 கொடுத்துருக்கோமா? ஓகே 3க்கு வந்து 400, 200. ஓகே Okay. ஆக்சுவலி கிராஃப் கொஞ்சம் கோணலாக போகுது, பட் ஸ்டில் திஸ் ஷோஸ் யூ த பாயிண்ட். ஓகே ஸோ இதுதான் உன்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன், சரியா? ஸோ இப்போ இதை வந்து நீ ஒரு லைன் வச்சு கனெக்ட் பண்ண, இதோட டாப்ஸ் எல்லாத்தையும் நீ ஒரு லைன் வச்சு கனெக்ட் பண்ணன்னு வையேன். திஸ் இஸ் ஹவ் யூ கெட். They see that curve forming. இதுதான் உன்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே ஸோ நாம் அங்கே பார்த்த அந்த பெல் கர்வ் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகுது, சரியா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் பர்டிகுலர் ஈவெண்ட் ஹேப்பனிங். ஓகே Right. Now tell me what is a probability distribution function. இதே எப்படி நான் ப்ராபபிலிட்டியாக மாற்றுறது? அது எவ்வளோ டைம் அக்கர் ஆகுதுங்கிறது தான் ப்ராபபிலிட்டி. இதே ஃபங்க்ஷன் நீ வந்து ப்ராபபிலிட்டி வச்சு ஹிஸ்டோகிராம் போட்டான்னா தட் பிகம்ஸ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், probability distribution function. Okay, so இந்த probability distribution function வந்து உனக்கு ரெண்டு டைப் ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் வேல்யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து இது என்ன வேல்யூ? இந்த 1 2 3 4 5 6ன்றது இஸ் டிஸ்க்ரீட், 1.5 2.5 அப்படிலாம் இருக்காது. ஸோ தேர் இஸ் ஆல்சோ திஸ் கண்டினியூஸ் வேல்யூ, ரைட்? கண்டினியூஸ் டேட்டா பார்த்துக்கோங்களா, ஹைட் 1.5 2.5 101.5 102.5 அந்த மாதிரி கண்டினியூஸ் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டையுமே யூ ஹேவ் டு மார்க், ரைட்டா? ஸோ உன்னோட டிஸ்ட்ரிபியூஷனில் டிஸ்க்ரீட் வேல்யூவை நீ மார்க் பண்ணுற அப்படின்னா that distribution or curve is called probability mass function. Probability mass function. Okay, so continuous value நீ வந்து இந்த மாதிரி plot பண்ற அப்படின்னா that is probability density function. Probability density function. ஏன் continuous வந்து density ன்னு சொல்றோம்? It always falls within a range. ரைட்டா? இப்போ வந்து 10 to
20 இப்படி தான் நம்ம ரேஞ்ச் கொடுப்போம். It always falls in this range. Okay, so that's why it is continuous function. Continuous function பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, எந்த அளவுக்கு டென்ஸாக எந்த ரேஞ்சில் டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம், ரைட்டா. அண்ட் டிஸ்பீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் இதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இதுதான் வந்து பேசிக்காக distribution. So what this gives you is the likelihood of a event happening. So இப்போ இந்த கிராஃப்ல இருந்து உனக்கு என்ன புரியுது? இப்போ நீ டைஸ் த்ரோ பண்ணா which dice, what's the likelihood of which number is likely to fall? Mostly 3 is maximum. Yes, right. So 3 is likely to fall. அதுக்கப்புறம் there is a chance of either 2 or 4. அதுக்கப்புறம் there is a chance of 1 or 5. Then there is a least chance of 6. Okay, this likelihood of that particular event happening can be achieved from the probability distribution function. Okay, so இதே மாதிரி ரேஞ்ச் இருந்தாலும் அப்படிதான். இப்போ கண்டினியூஸ் வேரியபிளாக இருந்தால் ஒருத்தரோட வெயிட்டை வச்சு வாட் இஸ் த லைக்லிஹுட் that guy's weight may be this. நான் வெயிட் கொடுக்குறேன், ஹைட், இட்ஸ் அ குட் பாசிபிலிட்டி தட் இப்போ 80 கிலோ அப்படின்னா அவனோட வெயிட் 160 தான் 180 கிலோகிராம் 170 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆவரேஜாக வச்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் there are outliers, right? So that's why we give the significance value. சரியா, இதுதான் வந்து probability distribution function. ஓகே, அண்ட் இதிலே வந்து நிறையா இது இருக்குது. ஓகே, என்ன சொல்கிறது, there are lot of types of distributions இருக்குது, ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். பட் இது வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறது, நமக்கு டேட்டா சயின்ஸுக்கு இந்த இதெல்லாம் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா செட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போதே நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாற்ற வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஸ்டாண்டர்ட் நார்மலுக்கு மாற்ற வேண்டியிருக்கும். ஓகே, there are something called log normal, அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. நாம் இப்போ அவ்வளோ அதுக்குள்ளெல்லாம் போகலை. We are going to talk about 4 major distributions. Okay, this section is going to be very short. நம்ம வந்து மொத்தமே 4 தான் பார்க்க போகிறோம். பட் there are a lot of distributions if you go deep. Okay, நம்ம டேட்டா சயின்ஸ் பண்ணும்போது, EDA பண்ணும்போது we will go through all those distributions in detail. இப்போ பேசிக்காக வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன், ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பைனாமியல். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நார்மல். இந்த நார்மல் உனக்கு தெரியும். ஓகே, அண்ட் வந்து பாய்சான், அண்ட் அப்புறமா எக்ஸ்போனன்ஷியல். ஓகே, இந்த 4 டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா. ஸோ பைனாமியலை பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் டேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆஸ் அண்ட் வென் தே என்கவுண்டர், அதாவது எப்போல்லாம் நமக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து செஷனில் தேவைப்படுதோ அப்போ ஒரு சின்ன டீட்டூர் எடுத்து we will work on that session, come back and continue over here. சரியா, இல்லைன்னா ரொம்ப என்ன சொல்ற ப்ராபபிலிட்டி ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்கும். we can quickly start with linear algebra. linear algebra வேண்டாம், EDA, ரைட்டா. பட் ஐ ஹோப் பைத்தான் எந்த அளவுக்கு இருக்கு நீ? சார் பேசிக் ஓரளவுக்கு சார். சரி, நம்ம EDA போவோம். பைத்தான் நம்மளால் கீப் அப் பண்ண முடியல அப்படின்னா then we will try and find out what can be done. சரியா? ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உனக்கு வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகணும். ஓகே, ஃபிக்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் ஆகணும், சரியா. அண்ட் எப்பவுமே அவுட்கம் வந்து 2 பாசிபிளாக தான் ஆகணும். எஸ், நோ, சக்ஸஸ், ஃபெயிலியர், அந்த மாதிரி ஒன்லி 2 பாசிபிள் அவுட்கம்ஸ்.
ஓகே. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். கான்ஸ்டன்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், அதாவது ஒரு இதோட ப்ராபபிலிட்டி பிஆ இருந்ததுன்னா இன்னொன்று 1 - பிஆ இருக்கணும். ஓகே. அண்ட் ட்ரையல்ஸ் ஹஸ் டு பி இண்டிபெண்டன்ட். இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ இந்த பைனாமியல் ஆக்சுவலி வந்து ஒரு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்ல, டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். டிஸ்கிரீட்னா உனக்கு இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இருக்கும். அந்த டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனில் வர்றது தான் அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. அவுட்கம்ஸ் எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, ஏதோ சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த பைனாமியலுக்கு இன்னொரு பேர் உண்டு, தட் இஸ் பெர்னௌலி. ஓகே. பெர்னௌலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஆனால் இந்த ஃபார்முலா வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக மாப்பணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால நான் சொல்கிறேன், இல்லை வேணாம் விடு, ஃபார்முலா வேணாம். நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கு ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் நீ வந்து கண்டுபிடிக்க மாட்டேன். ரைட்டா? என்ன சொல்கிறது, இப்போ இதோட இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மீன், ஓகே, இதோட மீன் அப்படின்னா என்பி. ஓகே. ஸோ இந்த என்னன்றது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். சரியா? பின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஓகே. இதுதான் வந்து என்ன சொல்கிறது, இந்த பெர்னௌலி டிஸ்ட்ரிபியூஷனோட மீன். ஓகே. ஸோ இதோட வேரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா சிக்மா ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா அது வந்து என்பி இன்ட்டு 1 - பி. இதுதான் இதோட வேரியன்ஸ். Same. N stands for number of trials, P stands for success, probability of success. Okay. அடுத்தது வந்து என்ன சொல்கிறது, பெர்னௌலிக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் உனக்கு தெரியும். ஓகே. ஜஸ்ட் எங்கெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபினாமினன் தட் ஆர் அக்கரிங் நேச்சுரலி, அங்கெல்லாம் வந்து உனக்கு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் ஆஃப் பீப்புள், வெயிட் ஆஃப் பீப்புள், பிளான்ட்டோட க்ரோத்து, டெம்பரேச்சர், இதெல்லாம் நேச்சுரலி அக்கரிங். ஓகே. இந்த நேச்சுரலி அக்கரிங் ஐட்டம்ஸ் 90% ஆஃப் த டைம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் இருக்கும். ஓகே. ஸோ ஏன்னா வந்து நேச்சர், தட்ஸ் ஹவ் நேச்சர் டிஃபைன்ஸ், ரைட்? தேர் வில் பி அ ஸ்டாண்டர்ட் லெவல் அண்ட் தேர் வில் பி டிவியேட்டட் லெவல்ஸ் அண்ட் தேர் வில் பி அவுட்லயர்ஸ். ஓகே. நார்மலாக ஒரு ஹியூமனோட ஹைட் அப்படின்னா யூ கேன் சே 6.2 feet. 6.2 கூட சொல்ல முடியாது இப்போது, ஒரு 6 feetன்னு சொல்லிக்கோங்க. Because there are many people who are above 6 and below 6. But there are outliers where people are like 7.10. Right, 7 feet 10 inches right? They are outliers. And there are people who are like 3 feet, 4 feet, 2.5. Right? So those are outliers. But normally, naturally, நீ பார்த்தனா ஏதோ ஒரு வேல்யூ சுற்றி உன்னுடைய ரேஞ்ச் இருக்கும். இப்போ பீப்புளோட பிளட் ப்ரெஷர் எடுத்துக்கோங்க. The ideal blood pressure is 80/120. இதை சுற்றி தான் உன்னோட பிபி வேல்யூ இருக்கும். ரைட்? பட் there are cases where people come with very high BP. ரைட்டா? You can go till 210, 240. லோவில் வந்தீங்க அப்படின்னா you can go till 30, 60. Both are outliers, extreme cases. Okay?
பட் உன்னுடைய நேச்சுரலி அக்கரிங் ஃபினாமினன்ஸ் எல்லாமே இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இருக்கும். இப்போ என் கொஸ்டின் பதில் சொல்லு. ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களோட ஸ்கோர்ஸ் will it be normally distributed by default? மேக்ஸிமம் சினாரியோ கம்பேர் பண்ணும்போது yes sir, it will be mostly normal distributed. ஏன்னா எல்லாருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, எல்லாருமே worst ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. You can't say that. They will fall somewhere between average. You can't say that. What if everyone gets 100 marks? Because that mark is not naturally occurring. That scenario is not naturally occurring. That scenario is something which is man-made. Okay, you are right. You are creating something. What if that test has only one question and says just open the question paper and give you 100 marks? Right? Yes. So அந்த மாதிரி ஒரு man-made scenarioல it is not mandatory that it has to follow the normal distribution. Normal. Okay. So it can be like this way. இப்போ வந்து ஒரு டெஸ்ட் நடக்குது, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா உன்னோட பிடிஎஃப் இப்படி இருக்கணும். Let us take an example. நீ வந்து ஒரு 100 மார்க்ஸுக்கு டெஸ்ட் எழுதுற, ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 40 of them got 50 marks and another 30 of them got 90 marks. Okay, rest of them got like in between. அப்போ உன்னோட பிடிஎஃப் எப்படி இருக்கும்? இது வந்து it will be double peaking. Yeah. Right? It will be double peaking. So in the scenario la it's not following your standard distribution. Standard distribution la ஒரே ஒரு பீக் தான் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து மீன் போட்டோன்னா உன்னோட பீக்கில் வந்து கரெக்டாக மீன் உட்காரும். இங்கே நீங்கள் எப்படி மீன் போடுவீங்க? ஸோ if it is something that is man-made, okay, it is not mandated that it has to follow the standard normal distribution. Normal distribution. But if it is a naturally occurring event, ஒரு parameter ஆகலாம். So for example, temperature distribution, body temperature, white blood cell count, height of person, weight. ஓகே, இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஏன்னா இதெல்லாம் நேச்சுரலி ஹியூமன்ஸ் வந்து போய் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக மேனிப்புலேட் பண்ணுறது கிடையாது, அவங்கவுங்களாம் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டா உண்டு, ரைட்டா? பட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்குமே மேனிப்புலேட் பண்ணுறது இல்லைன்றதுனால those things mostly follow the standard distribution. சரியா? So hope now you know what that is, right? அடுத்து நம்ம வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம், ரைட்? ஸோ ஃபார்முலாஸ் நம்ம கவர் பண்ணல, ஏன்னா நமக்கு டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலாஸ் பெருசாக தேவைப்படாது. எவ்ரிதிங் வில் பி டேக்கன் கேர் பை த சிஸ்டம். ஓகே, பட் யூ ஷுட் நோ வாட் தட் இஸ். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் அல்லது ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே அது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது தெரியணும். இஃப் யுவர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மீட்டிங் தீஸ் கேரக்டர்ஸ், உங்களுக்கு வந்து ரெண்டு அவுட்கம் தான் இருக்குது, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்ற ரெண்டு அவுட்கம் தான் இருக்குது அப்படின்னாலே யூ கேன் டைரக்ட்லி சஸ்பெக்ட் இட் இஸ் பெர்னாலி ஒரு பைனாமியல். ஓகே, அண்ட் வந்து ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இட்ஸ் வெரி கிளியர் தட் யூ ஆர் கோயிங் ஃபார் பைனாமியல், ரைட்? அண்ட் பாய்சான் போனோம் அப்படின்னா, ஓகே, ஸோ பாய்சான் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இதுவுமே வந்து இண்டிபெண்ட் தான். அண்ட் constant average rate. Okay, then I explain what that. And rare event happening. Okay, so என்ன அப்படின்னா இந்த இதில் ஸோ பெர்னாலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைம் டசன்ட் பிளே அ ரோல். பட் பாய்சானை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் அந்த ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு டைஸ் போடுறோம் அப்படின்னா
ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நாள் நான் டைஸை போடுவேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தட் கோஸ் இன்டு பாய்சன். பெர்னாலியை பொறுத்த வரைக்கும் த டைம் டசன்ட் மேட்டர், த கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் சினாரியோ நடக்கிறதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்லேயர்ஸோட ப்ராபபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. அவுட்லேயர்ஸோட ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அவுட்லேயர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ், ரைட்? இப்போ நான் டைஸ் போடுறேன், அந்த டைஸ் போய் எந்த ஷேப்பும் காட்டாமல் இப்படி ஸ்லாண்டிங்காக நிற்கிறது தான் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட். நான் காயின் டாஸ் பண்ணுறேன், ஹெட்டு விழும் டெய்ல் விழும், செங்குத்தாக வந்து நிற்கிறது, தேட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட், தேட்ஸ் அவுட்லேயர். அந்த மாதிரி அவுட்லேயர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இஸ் வெரி லோ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தேட் ஃபால்ஸ் அண்டர் த பாய்சன், ரைட்? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸ்டாட்டிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் யூ கேன் சே with 100% certainty this will happen. So இங்கேயுமே நம்ம அசம்ஷன் என்ன, rare event happening is low, we can't say it doesn't happen. நான் காயினை தூக்கி போடுறேன், காயினை டாஸ் பண்ணால் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட் விழும் டெய்ல் விழுன்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் த கேஸ் ஆல்வேஸ். எங்கேயோ ஒரு சர்க்கிளில் போய் சாஞ்சிட்டு நிற்கிது, ஹெட்டு விழாமல் டெய்லும் விழாமல் என்ன பண்ணுவீங்க? இல்லை நேராக வந்து செங்குத்தாக குத்திட்டு நிற்கும். See, chances of those things happening is minimum, maybe minuscule, but those things happen. It's like winning the lottery. Okay, 1 கோடி பேர் லாட்ரி வாங்குறான் அப்படின்னா எவனோ ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா விழ போகுது. 10 ரூபா லாட்ரியா 1 கோடி ரூபா வாங்கியிருப்பாங்க. அதாவது 10 கோடி ரூபாய்க்கு லாட்ரி வாங்கியிருந்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு காசு கிடைக்க போகுது. பட் 10 கோடி பேரும் நம்புகிறாங்கல்ல விழ போகுது அப்படின்னு, பட் சான்ஸ் ஆஃப் தட் ஹேப்பனிங் இஸ் 1 in 10 crore. ஸ்டில் தட்ஸ் ஹேப்பனிங், ரைட்டா? இதுதான் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இப்போ ஒரு கஸ்டமர் கேர் ஏஜென்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கஸ்டமர் கேர் ஏஜென்ட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு எக்ஸாக்ட் 5 கால் தான் வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி? 1 மணி நேரத்துக்கு எக்ஸாக்ட்லி 5 கால் தான் வரணும் அப்படின்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி? ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, கால்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக ஆகும், ஒரு 30 செகண்ட்லேயே கால் முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் கால் 30 நிமிஷம் கூட போகும். பட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் கை டேக்கிங் 5 calls per hour, that is the event which we are accepting, ரைட்டா? ஸோ இதோட அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஈவெண்ட் ஹேப்பனிங் டிபெண்ட்ஸ் only on the length of interval. Okay, நீ இந்த பாய்சானை பொறுத்த வரைக்கும் depends on the interval, ரைட்டா? ஸோ இது வந்து பாய்சானுடைய இது. அண்ட் நோ சைமல்டேனியஸ் ஈவெண்ட், அட் அ டைமில் 2 ஈவெண்ட் நடக்காது. இப்போ ஒரு கால் சென்டர் ஏஜென்ட் வந்து கால் எடுக்கிறாங்க அப்படின்னா 2 கால்ஸ் அவங்களால எடுக்க முடியாது அட் அ டைமில், ரைட்? நோ சைமல்டேனியஸ் ஈவெண்ட்ஸ், ரைட்டா? அண்ட் இண்டிபெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு தடவை நான் ஒருத்தன் கால் பண்ணிட்டேன்னா மறுபடியும் அவனே கால் பண்ண மாட்டான் அப்படிங்கிற அந்த இது வந்து இருக்கக்கூடாது, சரியா? ஸோ இதுதான் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ கரண்ட்லி நாம் வந்து 3 டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்துருக்கோம். பெர்னாலி அல்லது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்டா? அண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த நார்மல் இது பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஓகே, பட் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரி கான்ஸ்டன்ட் ரேட்ல ஹேப்பனிங் ஈவென்ட், கான்ஸ்டன்ட் ரேட் மட்டும் கிடையாது. இது வந்து உனக்கு when the sample is higher, when your n value is too high, it almost behaves like a binomial distribution. Okay, what is the chance of this guy taking 5 calls per hour அப்படின்னு கேட்டேன்னா அதோட சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அவுட்கம் வரும். பட் the only thing is we
we are tracking our distribution against time. சரியா? அடுத்து வந்து standard normal distribution. So the normal distribution and standard normal distribution ரெண்டுமே நமக்கு வந்து we will know. ரைட், நம்ம இதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் இதை வந்து பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் T distribution நம்ம பார்த்துருக்கோம். You know what T distribution is? Sir, T testனா அது மினிமம் சாம்பிள். அவ்வளோதான். T distribution அதே தான். மினிமம் சாம்பிள் வச்சு நீ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போடுறன்னா தட் இஸ் T distribution. ஓகே, நார்மலாக மேக்ஸிமம் சாம்பிள் வச்சு நீ ஒன்று போடுற அப்படின்னா that gives you a standard distribution. ரைட்டா? மற்றபடி டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு மெயினாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. அண்ட் இதே மாதிரி சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்துக்கோம். வாட் இஸ் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன்? எஃப் டேபிள் எடுத்தோம்ல. Yes sir. ஸோ சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்காது. சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நோ நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகே, உன்னோட பெல் கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது 0 அப்படின்னா உன் பெல் கர்வ் வந்து இந்த மாதிரி வந்து ரைட் சைடு ஸ்கியூ ஆகிருக்கும். இப்படி நீ பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சு இது சை ஸ்கொயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டி டெஸ்ட்டோட பெல் கர்வ் பார்த்த அப்படின்னா உனக்கு இந்த டெயில் ரீஜன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரீஜன் வந்து பெருசாகும். இதுதான் வந்து டி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த கர்வ்ஸ் பார்த்தோன்னே உனக்கு தெரியும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் உனக்கு இது வந்து இந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து நான் நார்மலாக வரைகிறேன் அதுக்கு இல்லையா, என்னுடைய டெயில் ரீஜன் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து நார்மல், இது வந்து டி, இது வந்து சை ஸ்கொயர். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பார்த்தோன்னே உன்னோட பிடிஎஃப்பை பார்த்தோன்னே உன்னால் கண்டுபிடிக்க முடியணும் இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதிலேருந்து நீ வந்து என்ன பண்ணலாம், அவனுடைய யூஸ் கேஸோட சினாரியோஸை பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஓகே அப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்கம் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத. ரைட்டா? இதை ஏன் நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டா நம்ம எப்போ வந்து ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காது. ஓகே, ஒன்று வந்து டி டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும், இன்னொன்று வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும், இல்லை இன்னொன்று வந்து லாக் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம கொண்டு வரணும். ஓகே, அதனால தான் நான் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத தனி ஒரு செக்ஷனாக எடுத்துருக்கேன். நார்மலாக உனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளோ டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், உன்னுடைய பிடிஎஃப் பார்த்த உடனே தெரியணும், ஓகே இது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஏன்னா எல்லாமே உன்னோட ஒன்று இன்டர்லிங்க் தான். ஸோ இப்போ நீ எல்லாமே பல்காக தான் ஆகும். என்ன சை ஸ்கொயர்னா உனக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்காது. யுவர் டேட்டா செட் இஸ் ஆப்வியஸ்லி ஸ்கியூட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா உனக்கு ரெண்டு சைடும் டெயில் இருக்கும். டி டெஸ்ட்னா உனக்கு டெயில் ஏரியா அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கம்மி இல்லை, நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அன்சர்டனிட்டி அதிகம். நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கம்மினா அன்சர்டனிட்டி அதிகம். அதனால் இந்த டெயில் ரீஜன் வந்து அதிகமாக இருக்கும். உனக்கு இங்கே வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அதிகம் அப்படின்னால அன்சர்டனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ உன்னோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் உன்னோட அந்த டெயில் ரீஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் பேசிக்காக டிஸ்ட்ரிபியூஷனில் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே, so I think with this our theoretical part is done. So we have to start with our exploratory data analysis. சரியா? linear algebra நம்ம exploratory data analysis முடிச்சிட்டு we will take exploratory data analysis, feature selection. சரியா? இதெல்லாம் முடிச்சிட்டு we will talk about ஏன்னா பைத்தானில் நீ இன்னும் பாண்டாஸ் படிக்கணும், நம்பை படிக்கணும். பாண்டாஸ் நம்பை முடிச்சதுக்கு அப்புறமா யூ ஹேவ் டு ஸ்டடி தீஸ் டேட்டா சயின்ஸ் பேக்கேஜஸ். இப்போ சைக்கிட் லேர்னாக இருக்கலாம், அல்லது விஷுவலைசேஷன்ஸ், டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. தேர் ஆர் மல்டிபிள் பார்ட்ஸ். இப்போ அப்போ ஒன்று பண்ணலாம், நாளைக்கு வந்து நம்ம இந்த சார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். விஷுவலைசேஷன்ஸ்
எந்த டேட்டாக்கு என்ன சார்ட் போடுறது. there are multiple visualizations. தியரியா பார்த்துட்டு then we can go to our EDA. அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக தெரியும் இதுதான் அப்படின்றது தெளிவாக தெரியும். then we can proceed further. ரைட்டா? Distributions, you don't have to memorize everything, but you have to understand. இப்போ I think you will have a clear idea. ஒரு இதை பார்த்தவொடனே உனக்கு இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுது அப்படின்றத உன்னால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம EDA போகும்போது ஆப்வியஸ்லி வில் ஹேவ் அ லாட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் ஒன்னொன்னே நம்ம வந்து வி கேன் சிட் அண்ட் ரீட் த்ரூ. ஓகே, நம்மளுடைய அனாலிட்டிக்கல் இதுலேயே வந்து நமக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷுவலைசேஷன்ஸ் எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம் டேட்டாவை அப்படின்றத பார்த்துட்டு, ஏன்னா ஒவ்வொரு சார்ட்டுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஸோ இப்போது நீ வந்து ஒரு பை சார்ட் போடுற அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டா தான் அவனால் பை சார்ட் போட முடியும். ரைட்? இப்போ ஒரு லைன் சார்ட் போடுறேன்னு வையேன். ஸோ லைன் சார்ட் போடுறேன்னா அது ஒரு ட்ரெண்ட் டேட்டாவாக இருந்தால் மட்டும் தான் அவனால் லைன் சார்ட் போட முடியும். யூ கேன் புட் லைன் சார்ட் ஜஸ்ட் லைக் தட். ஓகே, அண்ட் அதே மாதிரி தான் பார் சார்ட். பார் சார்ட் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி அ டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் டைம். ஸோ இப்போ இது வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம், பட் இது வந்து என்னுடைய இது பை அண்ட் செல் ட்ரெண்டாக இருக்கலாம். இது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வால்யூமாக இருக்கலாம். ஆனால் நீ இதை பார்த்த அப்படின்னா இது எல்லாமே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலேருந்து டிரைவ் தான். இது என்னுடைய போர்ட்ஃபோலியோ காம்பினேஷன், இதுதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவுடைய ஸ்பிளிட்டப். நான் எவ்வளோ ஈக்விட்டியில் வச்சுருக்கேன், எவ்வளோ டெட்டில் வச்சுருக்கேன், எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருக்கேன், அல்லது ஈக்விட்டி, டெட்டு, ஹைப்ரிட், கோல்டு, அண்ட் திஸ் இஸ் மை ட்ரெண்ட். நான் வந்து என்ன மாதிரி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், என்னோடய பர்ச்சேஸ் எப்படி ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, என்னுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அந்த ட்ரெண்டு கொடுக்குறது. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வால்யூம், நான் ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பாரு, ஒரே டேட்டா தான், ஒரே டேட்டா செட்லேருந்து வரக்கூடிய அந்த டெரிவேஷன்ஸ் தான் உன்னுடைய கொஸ்டினை பொறுத்து உன்னுடைய ரெப்ரசன்டேஷன் மாறுது. ஓகே, தீஸ் சார்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா EDA பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா உனக்கு இந்த EDAவோட அவுட்கம் என்னவா இருக்கும்? ஒரு ப்ராப்பர் விஷுவலி ப்ரெசன்டபிள் ரிப்போர்ட். கரெக்டா? அதுதான் நம்ம வந்து ஒரு EDAல நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரைட்? ஃபைனலாக அதானே, EDA முடிச்சு நீ கொடுத்தா உன்னோடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்த வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடலுக்கே அவங்க வந்து போக முடியும். ஸோ விஷுவலைசேஷன் டேக்ஸ் அ ப்ரையாரிட்டி. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி டேட்டாவுக்கு என்ன மாதிரி சார்ட் யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஓகே, ரொம்ப லிமிட்டட் தான், ஒரு 8-9 டைப் ஆஃப் சார்ட் தான் இருக்கும். ரைட்டா? கேட்டகரிக்கல் சார்ட் இருக்கும் அண்ட் கண்டினியூஸ் சார்ட்ஸ் இருக்கும். ஓகே, எப்படி கேட்டகரிக்கல் சார்ட்ஸை கண்டினியூஸாக மாற்றுறது, சரி கேட்டகரி டிஸ்கிரிட் சார்ட்ஸுக்கும் கண்டினியூஸ் சார்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தோன்னு வையேன். தியரிட்டிக்கலாக EDAக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிடும். தென் we can go for EDA. EDAக்கு வந்து பைத்தான் தேவைப்படும், பட் நான் இன்னும் ஜூபிட்டர் நோட் புக் இன்ஸ்டால் பண்ணல, பார்க்கணும். ஐ ஹேவ் டு இன்ஸ்டால் ஜூபிட்டர் நோட் புக். பண்ணிவிட்டு we can இன்றைக்கி நான் பண்ணி வச்சிடுறேன். ஜூபிட்டர் நோட் புக் இன்ஸ்டால் பண்ணி அது மேக் அ ரன் த்ரூ. அதுக்கப்புறமா we can கண்டினியூ. பைத்தானில் உனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா நம்ம EDA கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நம்ம பைத்தான் எடுத்துகிட்டு அண்ட் தென் we can continue for EDA. அல்லது பைத்தான் எடுத்துகிட்டு EDA போகிறதுக்கு முன்னாடி பாண்டாஸ் அண்ட் நம்பை பார்த்துட்டு போகிறது பெட்டர். பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது, பாண்டாஸ் அண்ட் நம்பை வந்து நம்பை படிக்கணும்னா உனக்கு லீனியர் அல்ஜிப்ரா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஐ மீன் ரிசர்ச் என்ன சொல்கிறது, இட்ஸ் எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக இருந்தால் தான் உனக்கு வந்து மூவ் ஆகும். நம்பை இஸ் மோஸ்ட்லி அபவுட் மேட்ரிக்ஸஸ். ஓகே, மல்டி டைமென்ஷனல் அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வில் பி லைக் இந்த மாதிரி உனக்கு வந்து நம்பையில் வந்து மோஸ்ட்லி
you will be handling matrices multiplication, cross multiplication, vector products. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து நம்பை நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது, ரைட்டா? ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கும் தெரியறதில்ல. நம்பை வந்து லைக் இந்த லீனியர் அல்ஜிப்ராவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்கும் மேக்ஸிமம் தெரியறதில்ல. பட் we won't go deep into linear algebra, but we should understand what linear algebra is, how things are happening, எங்கே ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங் மாடல் போடும்போது இட் வில் பி ஈவன் மோர் ஈஸியர். அதனால தான் நான் நம்பை வந்து இடிஏக்கு முன்னாடி வைக்கிறதா இடிஏக்கு அப்புறம் வைக்கிறதான்ற அந்த ஒரு டெசிஷன்லேயே நான் இருக்கிறேன். சின்ஸ் we are creating a course, right, it's like how to say, நம்பை வந்து இடிஏ பொறுத்த வரைக்கும் நான் நம்பை யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. பாண்டாஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்போ வாட் வில் do this, first we'll do visualization. எஸ் சார், விஷுவலைசேஷன் முடிச்சிட்டு அப்படியே டைரக்டா இங்கே போயிடலாம் சார். இல்லை, visualization முடிச்சிட்டு we do pandas. பாண்டாஸ் முடிச்சிட்டு we go for EDA. பாண்டாஸ் முடிச்சதுக்கப்புறம் we will decide whether we have to finish numpy before EDA, அதாவது EDA முடிச்சுட்டு நம்ம numpy எடுத்துக்கலாமான்றத பாண்டாஸ் முடிச்சுட்டு we will decide. Okay, so that's how we will plan. Okay, Python, do you need a separate session? We'll see sir, like Python basically EDA நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது we'll understand sir. பேசிக் EDA-க்கான தேவையான பைத்தான் எனக்கு தெரியும் சார். அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு லிஸ்ட் எப்படி இன்ஷியேட் பண்ணுறது, லூப்ஸ் எப்படி போடுறது, அந்த இதெல்லாம் தெரியும்ல. இஃப் கண்டிஷன்ஸ், லூப்ஸு, லிஸ்ட், டிக்ஷனரி. சார், அப்போ பிரச்சனை இல்லை. You don't have to be you don't have to expert in Python. We can go over. அப்போ இப்படி பண்ணிக்கலாம். விஷுவலைசேஷன் முடிச்சுட்டு நாம டைரக்ட்லி வில் கோ டு பாண்டாஸ். ஏதாவது டேட்டா செட் எடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு then we will decide நமக்கு நம்பை வேணுமா, லீனியர் அல்ஜிப்ராக்குள்ள போகணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே, நம்பை போகிறதா இருந்தால் லீனியர் அல்ஜிப்ரா முடிச்சு தான் நம்ம நம்பை போவோம். தட் இஸ் வெரி ஷுர். இல்லைன்னா உனக்கு வந்து நம்பை வந்து ஒரு யூஸே இல்லை, ஒய் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது. ஜஸ்ட் நம்பையில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தட் டசன்ட் மேக் மச் சென்ஸ். அண்ட் இன்றைக்கி வந்து நம்பை பெருசாக தேவையும் படாது, நிறைய பேக்கேஜஸ், அட்வான்ஸ் பேக்கேஜஸ் வந்துடுச்சு. பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் த கோர் பேசிக் கான்செப்ட்ஸ், பாண்டாஸ் அண்ட் நம்பைஸ் மேக் சென்ஸ். இன்றைக்கி வந்து தேர் ஆர் பேக்கேஜஸ் which can give you the entire EDA report with just 2 lines of codes. எதுவுமே பண்ண வேண்டாம், டேட்டா செட்டை லோட் பண்ணிட்டு EDA ரிப்போர்ட்டை மட்டும் வேணும்னு கேட்டேன்னா ஃபுல் அனாலிசிஸையும் போட்டு உங்கள் கையில் கொடுத்துரும். Okay, but that wouldn't help us at any point. Okay, சரி, அப்போ அடுத்த கிளாஸ் வந்து we'll go for visualizations. Okay sir. ஓகேம்மா, ஸோ டேக் கேர். மழையெல்லாம் பார்த்துக்கோ. ஓகே, லெட் மீ நோ நாளைக்கு பவர் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு we may we'll continue. மோஸ்ட்லி இருக்கும், என்கிட்ட இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். இன்வெர்ட்டர் சார்ஜ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்டர்நெட் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்டர்நெட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் அவர் பவர், ரைட்? அவனோட பேக்கப் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியணும். பட் ஐடியலி இட் ஷுடன்ட் பி a problem. ஓகே, ஜஸ்ட் டேக் இட். சரியா? ஓகே சார். ஓகே, பாய். ஸோ see you tomorrow. Bye. Sure.